ஷைலு, உள்ள உள்ள வாமா ப்ளீஸ். வாமா. எனக்கு நீ இங்க வருவன்னு கொஞ்சம் கூட உடம்புக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக அம்மாவுக்கு லெட்டர் எழுதுனீங்க? அது நீ நீ ஏமா நிக்கிற? வந்து வந்து உட்காருமா, வா. வந்து வந்து உட்காருமா. நீ நீ இங்க உட்காரு. நீ இதுல உட்காருமா, வா ப்ளீஸ். ராதாத்த, நிஷா இன்னும் வரல. ஆமா இல்ல, இந்நேரத்துக்கு அவ கரெக்டா வீட்டுக்கு வந்திருக்கணுமே. இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். நான் போய் வெளியில பாக்குறேன். நான் பார்க்க அழகா இருக்கேனா? அழகா தான் இருக்க, சீக்கிரம் சொல்லு. இஷான் அண்ணா, உங்களுக்கு என்னோட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இதுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா நீங்க எனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி தரணும். இந்த தடவை எப்பவும் போல சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, புரியுதா? சுவானி, எனக்காக நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ நாம அடுத்ததா இன்டர்வியூ எடுக்க போறது இஷானோட பெரிய அண்ணிய. அவங்க தான் ரஜினி அண்ணி. சொல்லுங்க ரஜினிகா, இஷானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுஹனா அப்புறமா சொல்றேன். அப்புறமா? இல்ல 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 ஆமா சித்தி, அம்மா அப்புறமா சொல்லுவாங்க. ஏன்னா மேக்கப் போடாம அம்மாவை பார்க்கவே முடியாது. வாலு சும்மா இருக்க மாட்டேன். இல்ல ரஜினிகா, நீங்க அழகா தான் இருக்கீங்க. சொல்லுங்க ப்ளீஸ். சுஹனா அப்புறம்னு சொன்னல. ராதா, அம்மா. ராதா, அம்மா. ஏய், என்ன இது? என்ன பண்றீங்க? நகருங்க நகருங்க, வழிய விடுங்க. ராதா, அக்காவை எங்க காணோம்? காலையில இருந்து அவங்கள பார்க்கவே இல்ல. நானும் தான் அவங்கள பார்க்கல. எங்கயாவது வெளியில போனாங்களா? தெரியலையம்மா எங்க போனாங்கன்னு. ச்சோ, நீங்க அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ச்சோ, சுஹானா, என்னமா இதெல்லாம்? இல்ல சுஹானா, நீ நம்ம அண்ணனோட இமேஜ் இன்னும் பிரபலப்படுத்துறாங்க. பிரபலமா? எனக்கு புரியலையே. இஷானோட பர்த்டே பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க சீக்கிரம். ஐயோ, நான் எதுவும் சொல்லலமா. சொல்லுங்க பாட்டி, ஈவினிங் பார்ட்டி அப்ப நாங்க இந்த சீடியை ப்ளே பண்ணி காட்டுவோம். எக்ஸாக்ட்லி. இங்க பாருங்க சின்ன அண்ணி, நீங்க சொல்லித்தான் ஆகணும், தப்பிக்கவே முடியாது. என்னையும் அவங்க விட்டு வைக்கல. என்ன சொல்றது? சரி சரி சரி, நான் சொல்றேன். கடவுளே, என் பிள்ளைக்கு நிறைய ஆயில கொடு, அவன் நல்லா இருக்கணும். அம்மா, சாமி கும்பிட்டதெல்லாம் போதுமா? தயவு செஞ்சு அண்ணனை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நீ வாய மூடு. சரி சரி, நான் சொல்றேன். கடவுளே, என் இஷானுக்கு நீங்க எப்பவும் துணையா இருங்க. அப்புறம் என்ன சொல்ல? சந்தோஷமா இருக்கணும் சொல்லுங்க. அவனோட வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷத்தையே கொடுங்க. என் பிள்ளையும் என் மருமக சுஹானாவும் எப்பவும் ஒன்னா இருக்கணும்.